அதிகம் சிரிப்பதும் ஆபத்தில் முடியலாம் என்று வெளியாகியிருக்கும் தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இடைவிடாமல் நான்ஸ்டாப்பாக சிரிப்பவர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் சமீபத்திய நிகழ்வு பற்றி துறைசார் வல்லுநருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் எனும் பழமொழிக்கு ஏற்ப துன்பம் மறந்து எப்போதும் சிரித்துக்கொண்டே மகிழ்ச்சியாக இருப்பவர்களுக்கு ஆயுள் கூடும் என்பது பொதுவான நம்பிக்கை. ஆனால் இதற்கு நேர்மாறான வினோத சம்பவம் ஒன்று ஹைதராபாத்தில் அண்மையில் நிகழ்ந்திருக்கிறது. 53 வயதான ஷியாம் என்பவர் தனது குடும்பத்தினருடன் உற்சாகமாக பொழுதை போக்கிக் கொண்டிருந்த ஒரு மாலை வேளையில் கையில் காஃபியோடு டிவியில் தனக்கு பிடித்தமான காமெடியை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார். கலகலப்பான நகைச்சுவையில் மெய் மறந்த ஷியாம் சிரிப்பை அடக்க முடியாமல் குலுங்கி குலுங்கி சிரித்திருக்கிறார். அப்போது திடீரென நாற்காலியிலிருந்து சரிந்து கீழே விழுந்த அவர் சுய நினைவின்றி மயங்கினார். அவரது கைகள் வலிப்பு ஏற்பட்டதை போல் நடுக்கம் கண்டன. சற்றும் எதிர்பாராத விதமாக மகிழ்ச்சியான அந்த தருணம் பதற்றமான சூழலாக மாறியதில் ஷியாமின் குடும்பத்தினர் நிலைகுலைந்து விட்டனர். உடனடியாக அவரது மகள் ஆம்புலன்ஸை அழைத்த நிலையில் ஷியாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவு திரும்பி கண் விழித்திருக்கிறார். என்ன நடந்ததென யாருக்கும் புரியாததால் உடனடியாக மருத்துவமனைக்கு விரைந்தனர். இதய நோய், இரத்த அழுத்தம் என எந்த பாதிப்பும் இல்லாத நிலையில் என்ன நடந்தது என மருத்துவர்கள் முதலில் குழம்ப, நரம்பியல் மருத்துவர் ஒருவர் பிரச்சனையை கண்டறிந்திருக்கிறார். லாஃப்டர் இன்டியூஸ்டு சின்கோப் எனப்படும் அதிகமாக சிரிப்பதால் சிலருக்கு அரிதினும் அரிதாக ஏற்படும் மயக்கம்தான் ஷியாமுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஷியாமுக்கு சிகிச்சை அளித்த நரம்பியல் நிபுணர் இந்த சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட, நியூ ஃபியர் அன்லாக்டு என பலரும் கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர். விசித்திரமான இந்த நிகழ்வு குறித்தும் அதிகமாக சிரித்தால் கூட ஆபத்தில் முடியுமா என்பது பற்றியும் மதுரை வேலம்மாள் மருத்துவமனையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கணேஷ்குமாரிடம் பேசினோம். சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படி திடீர்னு மயங்கி விழ என்ன காரணம்? அறிகுறிகள் ஏதாச்சும் தெரியுமா? சரி, அது ஒரு ரேர் டிசார்டர்னு சொல்லுவோம். லாஃப்டர் சின்கோப்னு சொல்லிட்டு அதிகமா பர்ஸ்ட் பண்ணி சிரிக்கும் போது, சத்தமா சிரிக்கும் போது சில தொந்தரவுகள் வந்து அந்த மாதிரி மயக்கம் வந்து சுயநலம் இழக்கலாம். That's called laughter syncope, quite rare disorder. இதுக்கு 3 விதமான காரணம் இருக்கு. ஒன்னு வந்து நியூரோனல், அதாவது அதிகமா சிரிக்கும் போது வேகஸ் நர்வ் ஒரு நரம்பு ஸ்டிமுலேட் ஆகும்போது ஹார்ட் ரேட் குறையும், பிபி ஃபால் ஆகும், மயக்கம் வரலாம். இரண்டாவது காரணம் என்ன சொல்றோம் அப்படின்னாக்க ஹார்ட், அதாவது அதிகமா சிரிக்கும் போது நுரையீரல்ல இருக்கக்கூடிய அழுத்தம் ஜாஸ்தி ஆகும், அப்ப ஹார்ட் பலவீனமாகும், அப்பயும் இந்த மாதிரி மயக்கம் வரலாம். மூணாவது ரத்த ஓட்ட பாதிப்புனால வருது. இது பெருசா பயப்பட தேவையில்லை. அதிகமா சிரிச்சு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் ரொம்பவே அரிதானதா? அச்சம் தேவையா? எல்லாருக்கும் இந்த மாதிரி வராது. உடல் பருமன் அதிகமா இருக்கலாம், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம், ஏற்கனவே நரம்பு தளர்ச்சி இருக்கலாம், ஏற்கனவே ஹார்ட் வீக்கா இருக்கலாம். இவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி மயக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி சிரிச்சு மயக்கம் போட்டு விழுகிறவங்களுக்கு ஹார்ட் கோளாறு இருக்கா, வேற தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்காங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். பெரும்பாலும் ஏதாவது இருக்கும். அசோசியேட்டட் டிசார்டர்ஸ் சொல்லுவோம். இது வந்து ஆட்டோனோமிக் பிளக்சுவேஷனால வரக்கூடிய மயக்கம். சோ வேற அசோசியேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கறத எவாலுவேட் பண்ணலாம். இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா அவங்களை வச்சு அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எதனால இந்த மாதிரி அசோசியேட்டட் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பார்த்து அதை சரி பண்ண வேண்டியது. சிரிப்பை கொஞ்சம் கூட அடக்க முடியாம ஒரு சிலர் எப்பவும் கலகலன்னு சிரிக்கக்கூடிய வழக்கத்தை வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் எதுவும் எச்சரிக்கையா இருக்கணுமா? நல்லா சிரிங்க, ஹாப்பியா இருங்க, உடம்புல ஒரு வியாதி இருக்காதுங்கிறது கரெக்ட். இது எப்படின்னாக்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி. நார்மலா சிரிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வராது. இந்த அரசியல்வாதி மாதிரியோ இல்ல இந்த சினிமால பார்த்துட்டு இந்த வில்லன் சிரிக்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்டைல் எல்லாம் இன்ஹெரிட் பண்ணிட்டு வர்றதுனால ஏற்படக்கூடிய விபரீதம்னு சொல்லிக்கலாம். அது சோ எதுவுமே ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது. லைக் கவலையா இருந்தாலும் சரி, சிரிப்பா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, எல்லாமே மிதமா இருக்கும். சந்தோஷத்தை ஓவரா எடுத்துக்கலாம். அந்த சிரிப்பினுடைய தோணி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இதனுடைய கல்பிரிட். ரொம்ப சத்தமா பர்ஸ்ட் பண்ணி அந்த மாதிரி பர்ஸ்ட் பண்ணி சிரிக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம் இது. அதாவது தானா சரியாயிடும், பட் அவங்களை வந்து சேஃப் கார்ட் பண்ணணும். அவங்களை வந்து நல்ல தரையில படுக்க வச்சிடணும், காலை 2 லேசா மேல தூக்கி வச்சிடணும், டைட்டான ட்ரெஸ் ஷர்ட் போட்டனாலும் பட்டன்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணி அவங்க மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் ஃபெசிலிட்டேட் பண்ணி விடணும். கூட்டம் நிறைய சேர்ந்து அவரை போட்டு பிடிச்சி அமுக்கி கையை தேய்க்கிறேன் காலை தேய்க்கிறேன் பண்ணாம அவர் கொஞ்சம் ஃப்ரீயா விடும். ஒரு 2-3 மினிட்ஸ்ல ரெக்கவர் ஆயிடுவாங்க. ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் ஒரு செக்அப் மட்டும் பண்ணிக்கணும். ஹார்ட் நல்லா இருக்கா எல்லாரும் ஒரு வாட்டி பார்க்க வேண்டியது இருக்கும். அதே சமயம் இதற்கு சிகிச்சையோ மருந்துகளோ தேவையில்லை என கூறும் மருத்துவர்கள் முன்னெச்சரிக்கையாக இதய பரிசோதனை மேற்கொள்வது நல்லது என பரிந்துரைக்கின்றனர்.